நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் நம்ம மடத்துல பீடாதிபதியா இருந்திருக்கா. சுவாமிநாதனோட ஜாதகப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படிப்புல அபாரமான புத்தி கூர்மை, அசாத்தியமான பொறுமை, அபரிமிதமான தர்ம சிந்தனை. அது ஒன்னே போறோம். பெருமைக்குரிய ஜாதகம்னா மகாலட்சுமி கேட்டுண்டியா? அவளுக்கு ஒரே கவலை புள்ளைய பத்தி. ஆயுள் பாவம் தீர்க்கம்னா பூர்ண ஆயுசு. படிச்சு பெரிய உத்தியோகத்துல உட்காரணும்னு எனக்கு ஒரு ஆசை. படிப்பானோ? படிப்பானாவா? படிச்சுண்டே இருப்பான். புஸ்தகம் கையில இருந்துண்டே இருக்கும். குழந்தை இருந்தான்னா கூப்பிடுங்களேன், பார்த்துட்டு போயிடுறேன். சுவாமிநாதா, சுவாமிநாதா, சுவாமிநாதா. வரேன்பா. இங்க வா. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. இரு இரு, வேண்டாம் வேண்டாம். உலகமே இவன் காலில் விழப்போறது. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆகட்டும். நீ போய் படி. சரிப்பா.
ஒருவேளை உன் புள்ள கலெக்டரா வருவானோ? நீங்க வேற. உலகமே இவன் காலில் விழ போறதுன்னா எந்த உயரத்துக்கு போனா என்ன? என் புள்ள என் கூடவே என் கண் பார்வையிலேயே இருக்கணும். இந்தா வடுமாங்கா, உனக்கு பிடிக்குமே. அம்மா, உன் கை சாப்பாட்டுக்கு தனி ருச்சிதாம்மா. வெறும் உப்பு புளி மிளகா மட்டும் போடலடா, பாசத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒத்த புள்ளடா நீ, உனக்காக ஏங்குறேன். அம்மா, ரசத்தை ஏந்தி ஏந்தி குடிக்கிறதெல்லாம் ஆத்துல தாம்மா. அதனால தாண்டா சொல்றேன், ஆத்தோட வந்து இருந்துடுவோன்னு. விளையாட்டு போல வயசு 18 ஆறுது, கல்யாணம் காட்சின்னு பார்க்க வேண்டாமாடா? மடத்தோட இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க யோசிப்பாடா? அம்மா, பெரியவா கூட இருக்கிறதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்கணுமா? அம்மா கூட இருக்கிறதுக்கும் பாக்கியம் வேணும்டா. இதுவே நான் வேலை கிடைச்சு வெளியூருக்கு போயிருந்தேன்னா வந்திருப்பேனே அங்கேயும் சமைச்சு போடுறதுக்கு. பெரியவாட்ட சொல்லு, அம்மா தனியா இருக்கா, அப்பா இல்ல, நான் ஒரே பிள்ளை, அம்மாவை பாத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பெரியவாளுக்கும் தெரியும். ஏண்டா நீ பாட்டுக்கு 8 நாளா இங்கேயே டேரா போட்டுட்ட? மடத்துல நடக்கிறது ஏதாவது தெரியுமோ? கலவையில நடக்கிற சமாச்சாரம் இந்த ஊருக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் இங்க வந்தா உங்களுக்கு பொறுக்காதே. சரி சொல்லு, என்ன நடக்கிறது கலவையில? பெரியவாளுக்கு உடம்பு சரியா இல்ல. என்ன உடம்பு பெரியவாளுக்கு? அதெல்லாம் தெரியாது மாமி, பெரியவா உடனே வர சொல்ற. பாதி சாப்பாட்டுல என்னடா இப்படி எழுந்துட்டு போற? வா போலாம். என்னடா என்னடா பெரியவாக்கு உடம்பா? முழுசா சாப்பிட கூட விடாம என்ன அழைப்போ. நான் கிளம்புறேன். டேய் லக்ஷ்மிகாந்தா, லக்ஷ்மிகாந்தா. பெரியவா நன்னா தானே இருந்தார், திடீர்னு என்னவா உடம்புக்கு? தெரியலையே. என்னாச்சுப்பா சுவாமிகளுக்கு? உடம்புக்கு முடியலையாம். போய் பார்க்கலாமாப்பா? சுவாமிகளுக்கு உடம்புன்னா குழந்தை எல்லாம் போகப்படாது. நீங்களாம் போறீங்களா? எனக்கு திருச்சி பக்கத்துல கேம்ப், போனா வரத்துக்கு நாள் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். லக்ஷ்மிகாந்தன் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறானாம். லக்ஷ்மிகாந்தன் பெரியவாளோடையே இருக்கான். லக்கி ஃபெலோ.
போடா, போய் ஆகாரத்தை சாப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணு. சரிப்பா. மகாலட்சுமி சொல்லாம கொள்ளாம கிளம்பிட போறான், பெரியவாளை பார்க்கணும்னு. நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனை தனியா விட மாட்டேன். இப்படியா பரம கிட்டுக்கிட்டு உள்ளேயும் விட மாட்டேங்கிறான், பார்க்க கூட முடியல. அடுத்த மடாதிபதியை தயார் பண்ணணுமே. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு யாருக்கு தெரியும்? ஓய், பெரியவாளை நினைச்சா கஷ்டமா இருக்கு, மடத்தை நினைச்சா கவலையா இருக்கு. ஓய், பிள்ளையாரப்பா, பெரியவாளுக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகணும். பூஜைக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. என் பிள்ளை லக்ஷ்மிகாந்தன் சீக்கிரம் ஆத்துக்கு வந்துடணும், என் கூடவே இருக்கணும். திண்டிவனம் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு தெரியப்படுத்தினேளோ? தெரியப்படுத்திட்டோம் பெரியவா. அவர் திருச்சி கேம்ப்ல இருக்கார் போல இருக்கு. அப்படியா? ஆமா பெரியவா. சமாதி நெருங்கின்றிருக்கு பெரியவா. காம கோடி பீடம், பீடாதிபதி இல்லாம இருக்கப்படாது. யோசிக்கிறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ சமயம் இல்லை. காமகோடி பீடத்துல அமரணும்னா பிரம்மச்சாரியா இருக்கணும், ரிக்வேதியா இருக்கணும். அதனால லக்ஷ்மிகாந்தனுக்கு பீடாரோகணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. லக்ஷ்மிகாந்தா, பெரியவா, தாயாரோட அனுமதி வேணும்னு எனக்கு தெரியும். ஆனா இது நெருக்கடியான சூழ்நிலை. தாமசிக்கவோ பேசி புரிய வைக்கவோ சமயம் இல்லை. ஆபத்துக்கு தோஷம் இல்லை. காஞ்சி மடத்தின் பேர்ல நோக்கு அபிமானம் இருக்கு. காம கோடி பீடத்துல பீடாதிபதியா அமர பாக்கியம் பண்ணிருக்கணும். நீதான் இந்த மடத்தோட 67வது பீடாதிபதி. பாக்கியமா எடுத்துக்கோப்பா. கொடுத்து வச்சிருக்கணும். மடத்துக்கு நீ கைங்கரியம் பண்ண பலனா நினைச்சுக்கோ. சரி பெரியவா, ஏத்துக்கிறேன்.
மா ஏம்மா? தூக்கம் வரலடா. பெரியவா சித்தி அடைஞ்சிட்டா. லக்ஷ்மிகாந்தனை பீடாதிபதி ஆக்கிட்டா. பெரியமா அழறாளாம். ஒரே புள்ள சன்னியாசி ஆயிட்டானேன்னு. நீ போய் சொல்லுமா. காஞ்சி மடத்துக்கு பீடாதிபதினா உயர்ந்த ஸ்தானம்மா. கலவையில உறவுக்கார ஆத்துல இருக்காளாம். அப்பாவும் ஊர்ல இல்ல. என்னாலையும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக முடியலடா. விளையாட்டு போல நாள் ஓடி போறது. நாங்க தனியா இருப்போமா. பெரியமாவை நீ போய் பாரு லக்ஷ்மிகாந்தனுக்காக. தப்பு தப்பு, அவர் இப்போ குரு, அழ வேண்டாம்னு சொல்லு. நம்பர் 42. இதான் மா. மா தந்தி வந்திருக்குமா? யாருமா ராத்திரியில? யாரு? அம்மா தந்தி. தந்தியா? அந்த ராத்திரியில அதுவும் யாருக்கா இருக்கும்? மா தந்தி வந்திருக்கு. தந்தியா? எங்கிருந்து? அதெல்லாம் தெரியாது. ஜி சுப்பிரமணிய ஐயர் வீடு இதானே? ஆமா. உங்களுக்கு தான் தந்தி. என்ன போட்டிருக்குடா? படிச்சு சொல்லு. ஸ்டார்ட் இமீடியட்லி வித் சுவாமிநாதன் டு கலவை. அப்படின்னா சுவாமிநாதனை அழைச்சிண்டு உடனே கலவைக்கு வரவும். கலவைக்கா? மடம் சூப்பர்வைசர் அனுப்பி இருக்காருமா. மடத்துல இருந்தா? ஒருவேளை அக்காக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? பயமா இருக்குடா. அப்பா வேற ஊர்ல இல்ல. ஒன்ன எதுக்கு அழைச்சிட்டு வர சொல்றான்? பயமா இருக்கு சுவாமிநாதா. பெரியவா சரணம். சுவாமிநாதனோட ஆன்மீக ஈர்ப்பையும் 59வது காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ பகவநாம போதேந்திரால் ராமநாமத்தின் மகிமையை சொன்னதையும் பார்த்தேன். அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒரே கவலை, புள்ள சுவாமிநாதன் படிப்பை விட்டுடுவாடோன்னு. ஜோசியரை வரவழைக்கிறார். சுவாமிநாதன் ஜாதகத்தை காட்டுறார். ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் சொன்ன தகவல் புல்லரிக்க வைக்க போகிறது வரப்போகிற எபிசோடில். வழக்கம் போல் கையேந்திரம் உங்கள் உதவிகளை நாடுறோம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர, நமஸ்காரம்.